ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது கார்த்திகை தீபம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே ஷேடாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாச்சியாரோட பக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தீபா வந்தால் தான் உயிர் பிழைக்கிற அந்த ஒரு கண்டிஷனில் தான் இருக்காங்க. தீபா அப்படின்ற வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மலையிலேருந்து விழுந்த தீபாவை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அம்மாவுக்கும் ஒய்ஃப்க்கும் இடையில ஒரு பக்கம் தீபாவை காணோம், உயிரோடு இருக்காங்களா இல்லையா, எந்த நம்பிக்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தீபாவுக்காக. இன்னொரு பக்கம் தீபா வந்தால் தான் அம்மா உயிர் பிழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததாக இருந்த 2 வில்லிகளுமே க்ளோஸ்ட், அவங்களுடைய சாப்டரே க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாவை தீபாவும் ரம்யாவும் 2 பேருக்கு இடையிலேயே நடந்த வாக்குவாதம், அந்த ஷூட்டில் நம்ம ரியா குறுக்க போய் அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க ரம்யா ரியாவை. அப்போ அவங்களும் அவங்களுடைய சாப்டரும் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தீபாவை ரம்யா சுட போகும்போது கீழே பிடிச்சி தள்ளி விட போகும்போது தீபா ஒரு பக்கம் சேஃப் ஆகிடுறாங்க. நம்ம ரம்யா கால் ஸ்லிப்பாகி பாறையிலேருந்து விழுற மாதிரி காட்டிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. தீபாவை தள்ளிவிட போய் ரம்யா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா தீபாவை அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. 3 பேரோட சாப்டரும் க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீரியலே முடிக்கிறது தவிர வேறு வழி இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ சீனை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு குட்டி ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா மாதிரியே கீதா அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்திருக்காங்க தீபா. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா ரம்யா இவங்களுடைய 2 சாப்டருமே க்ளோஸ்ட் ஆகிருச்சு. இவங்களுடைய கேரக்டர் இனிமேல் சீரியலில் வராது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் தீபா கீதா அப்படிங்கிற ரோலில் சூப்பர் மாசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.